இந்த பதிவு முக்கியமாக ஐரோப்பாவில் அதுவும் பிரான்சில் இருக்கிற ஆண்களுக்கான பதிவு. அதாவது குடும்பத்தில் வயலன்ஸ், கணவன் மனைவிக்குள்ள உள்ள வன்முறை சம்பந்தமாக. அப்போ இந்த வன்முறை என்றது நாங்கள் கூடுதலாக மனைவிக்கு அடிக்கிறத பற்றி சொல்லுவோம். ஆனால் தனியே அடிக்கிறது அது மட்டும்தான் வன்முறை என்று இல்லை. மனசியை தள்ளி விடுறது, கன்னத்தில் அடிச்சிட்டு சும்மா மெல்லவா தட்டுன்னு நான் என்று சொல்லுறது, அவாவை திருத்துறதுக்குத்தான் நான் இப்படி செய்த நான் என்று சொல்லுறது. அடுத்தது மனைவியை தரக்குறைவாக பேசுறது. அடுத்தது அவாக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக கையில் காசு ஒன்றும் இருக்கிற இல்லை, நான் தான் அவக்கு கொடுக்குறேன், என்ன நம்பித்தான் அவள் அந்த காசு என்ற கையிலான இருக்கும், தேவை என்றால் மட்டும் நான் கொடுப்பேன் இப்படி வச்சிருக்கிறது. மற்ற அவாட்ட பேங்க் கார்டு இல்லை என்று சொன்னால், செக் புத்தகம் இல்லை என்று சொன்னால், மற்றது அவட கை தொலைபேசி எடுத்து அதை பார்க்கறது, அதாவது அவட விருப்பத்துக்கு மாறாக அதை எடுத்து பார்த்து செக் பண்ணுறது, யாரோட கதைக்கிறா, யாருக்கு SMS மெசேஜ் அதுகள் போட்டுக்கிறான்னு சொல்லி. அடுத்தது பின்னால் தெரிஞ்சு கண்காணிக்கிறது, யாரோட பழகிறாதுகள் உண்டு, மற்ற இன்னாரோட நீ சேரணும், இன்னொரோட சேரக்கூடாதுன்னு சொல்லுறது. இது எல்லாமே வயலன்ஸ் என்று தான் வருது, வன்முறை, மனைவிக்கு எதிராக செய்கிற வன்முறை. அடுத்தது இந்த அடிக்கிறதும் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு அடிச்சிங்கள் என்று சொன்னால், இந்த இதில் ஏதாவது ஒரு வன்முறை பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நடந்துன்னு சொன்னால் இன்னும் குற்றம் கூட. ஏனென்றா இது இன்னும் அகாவே என்று சொல்லுவோம். இப்போ இன்னும் பாதிப்பு கூட கொடுக்குறோண்டு. குடிச்சிட்டு போதையில் அடித்தா நாங்கள் சில நேரம் நினைக்கலாம், நான் குடிச்சிட்டு தானே அடிச்சேனா, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். அது நீதிமன்றத்தில் போய் அப்படி சொல்ல இயலாது. நாங்கள் குடித்தா அதுக்கு பொறுப்பாளர் நாங்கள் தான். இன்னொரு ஆளுங்களுக்கு வச்சு இப்போ அல்கோலை பிடிச்சி பருக்கி விட்டு நாங்கள் போய் அடிக்கிறது, நாங்களாக தானே குடிக்கிறோம். அப்போ இது ஒரு சாட்டண்டு சொல்ல இல்லாது, குடிச்சிட்டு அடிக்கிறது, இப்படி விஷயங்கள் எல்லாம். அடுத்தது மனைவிக்கு துப்புறது, ஏதாவது பொருளால் எறிகிறது, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தூக்கி எறிகிறது, உடைக்கிறது, டிவியை உடைக்கிறதோ, அதை சட்டி பாத்திரங்களை உடைக்கிறது, இதுகளும் வயலன்ஸுக்காக வருது. அந்த ஆளுக்கு தான் டைரெக்டாக செய்யணும்ன்றது இல்லை, இப்படி செய்தாலும் அது வயலன்ஸ் தான். அடுத்தது இதில் நான் ஆம்பளையல் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே விஷயம் பொம்பளையல் செய்தாலும் அவைக்கும் பொருந்தும், அது வயலன்ஸ் தான். ஆம்பளைக்கு எதிராக இப்படி வீட்டுக்குள்ள இதெல்லாம் செய்கிறது, இப்போ நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் பொம்பளையல் செய்தாலும் அது வயலன்ஸ் தான். ஆனால் ஏன் கூட ஆம்பளையல் என்று சொல்கிறேன்னு சொன்னால், பெரும்பாலான கேஸுகளில் ஆண்கள் தான் பெண்களுக்கு அடிக்கிறது, இந்த இப்படி துன்பங்கள் செய்கிறது என்று சொல்லி. அதோட சில பெண்கள் பொய்யான கேஸுகளையும் போட்டிருக்கணும். நிறைய பேர் அப்படி செய்யல, ஒரு சில சம்பவங்கள் அப்படி நடந்திருக்குது. இந்த இல்லாத பொல்லாதுகளை சொல்லி கொஞ்சம் கூட செய்து சில பேர் செய்கிறதா இப்படி கொஞ்சம் கேஸை கொண்டே போட்டோம்னு சொன்னால், இவர் நீ குடிக்கிறத விட்டு திருந்துவேர் என்று சொல்லி செய்கிறது, இல்லை இவருக்கு ஒரு பாடம் கொடுப்போம் என்று சொல்லி போகிறது. அடுத்தது இந்த நாட்டில் பிரான்ஸில் மனைவிக்கு இந்த தாக்குதல் நடந்தா, இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, பிரான்ஸில் ஒரு 2 நாளைக்கு ஒரு பெண் தன் புருஷன் மூலமோ, தன்னுடைய ஆண் சிநேகிதன் மூலமோ, அல்லது எக்ஸ் புருஷன் மூலமோ கொலை செய்யப்படுறான். அப்போ கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு பெண் இப்படி கொல்லப்படுது இந்த பிரான்ஸில் மட்டும். அப்போ அதை கொல்லாமல் எவ்வளோ பேர் அடி உதையெல்லாம் வாங்கி கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்க. அடுத்தது நீங்கள் இது சம்பந்தமாக, இந்த அடிபாடு சம்பந்தமாக அந்த பெண்கள் போய் போலீஸில் கேஸ் போடாட்டியும், சில எங்கடையாக்கள் சொல்கிறது தானே, நாங்கள் கேஸ் போட இல்லை, சிலர் கோவத்தில் போய் கேஸை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குகிறோம், அவரை ஆட்கள் சொல்லுவேன், நம்ம அவர் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவரை நீ இப்படி கேஸை போட்டுட்ட, கேஸை போய் வாபஸ் வாங்கண்டு அனுப்பிவிட்டா, அங்கே போனால் பெரும்பாலும் அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு பெண்ணுக்கு அடித்தா அந்த பெண் நான் கேஸ் போடவில்லை, அவருக்கு எதிராக கேஸ் போட மாட்டேன் என்று சொன்னால் கூட அரசாங்க சட்ட ஆலோசகர் அதை மறுக்கலாம். இல்லை நீ கேஸை வேணாம்னு சொன்னால் கூடி இந்த நாட்டு அரசாங்கம் அந்த அவருக்கான தண்டனையை கொடுக்கும், அந்த இதை வழக்கை முன்னோக்கி கொண்டு போகும்ண்டு. இந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு தாய்க்கு அடிக்கிறது இவ்வளோ ஒரு கொடிய விஷயம்ன்றதை ஆம்பளைகளான நாங்கள் உணரணும். உண்மையில் உங்களோட மனைவியில் நீங்கள் விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களோட பிள்ளைகளுடைய தாயை எப்படி அடிக்க, நல்ல ஒரு தகப்பன்
அந்த பிள்ளைகளின் தன் பிள்ளைகளுடைய தாயை அடிக்க மாட்டான். இதை வந்து மனதில் வச்சுருங்க. உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நினைவு வச்சுருங்க. அடுத்தது கூடுதலாக வந்து ஒரு வயலன்ஸை பார்த்து வளர்கிற பிள்ளைகள், வயலன்ஸுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து அவையும் வளர்ந்து வரைக்குள்ள அதையே செய்கிறதுக்குத்தான சந்தர்ப்பம் கூட இருக்குது. அதனால தான் இந்த நாட்டில் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அவர்களுக்கு அந்த வயலன்ஸ் வந்து நோமல் மாதிரி வரக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு அடிக்கிறவர் தானே, அது மாதிரி நாங்கள் அடிக்கலாம்ண்டு ஆம்பளை பிள்ளைகள மனதில் பதியலாம், பொம்பளை பிள்ளைகளுக்கும் அது மனதில் பதியலாம். அம்மாவும் அடி வாங்கினவா தானே, இந்த அடி வாங்குறதுலாம் நோம்பல் உண்டு. அதனால தான் இந்த நாட்டு சட்டங்கள் வந்து இதில் சரியான கடுமையாக இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இப்போ எல்லா நாட்டிலையும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மிருகங்களை கூடி அடிக்கக்கூடாது சட்டங்கள் எல்லாம் இருக்கல. ஒரு ஆளை அடித்து துன்புறுத்துறது எந்த சமுதாயத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தயவு செய்து இந்த கை வைக்கிறது, அந்த எண்ணத்தை அடிக்கிறது, உடைக்கிறது, தள்ளி விடுறது இதுகளையெல்லாம் விட்டுட்டு நல்ல கோபம் வந்துட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெளியில் வலிக்கிட்டு போயிடும். எந்த காரணத்தை கொண்டும் மனசு எவ்வளோதான் உங்களை போட்டு ப்ரோவோகேட் பண்ணி டென்ஷன் ஆக்கி விட்டாலும் நீங்கள் அடித்ததை வந்து காரணமாக சொல்லலாது. இதுக்குத்தான் நான் நினச்சேன்னா இப்படி என்று சொல்லவே முடியாது. அதை மறந்துடுங்க. இதுக்குள்ள வந்து இந்த வயலன்ஸை கீழே விழுந்து போகாமல் கவனமாக இருங்க. அடுத்தது பொம்பளைகளுக்கு உண்டு. சில பொம்பளைகள் வந்து அப்யூஸ் பண்ணுறது, இவரை இப்படியும் வீட்டை விட்டு அனுப்பணும் அல்லது இவரை ஜெயிலுக்கு அனுப்பணும், இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி இல்லாத பொல்லாதகளையும் அதுக்குள்ளே சேர்க்கிறது. ஆனால் அப்படி சேர்த்து அது இந்த நாடுகளில் பெருசாக, முக்கியமாக ஃப்ரான்ஸில் பொய் கேஸுகளை போட்டு அது சரி வராது. நீங்கள் உங்களோட நேரத்தையும் உங்களோட சக்தியையும் வீணாக்கி எண்ணம் உங்களோட தம்பதிகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை கூட்டி கொண்டிருப்பீங்க. அப்போ அதுகளுக்கெல்லாம் போகாதீங்க. முக்கியமாக கோபம் வந்துன்னு சொன்னால் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போய் காற்று வாங்கிட்டு வாங்க, வேறு ஏதாவது சொல்யூஷனுக்கு போங்க. ஆனால் இந்த கை வைக்காதீங்க. அடுத்தது இதால் வர விளைவுகள் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், குடும்பம் பிரியுது, பிள்ளைகள் இதை பார்த்து அந்த துன்பத்துக்கு வளருதுகள், தாய் தகப்பனுக்கு அடிக்கிறதையோ தகப்பன் தாய்க்கு அடிக்கிறத பார்த்துட்டுருக்கிற பிள்ளை சந்தோஷமாக இருக்காது. அதுகள் வெளியில் காட்டிக்கொள்ளாதுகள். வளர்ந்து வரைக்க தான் உளவியல் ரீதியாக அதுகளுக்கு பாதிப்பு இருக்கும். அதை விட இப்போ இது வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு குற்றம். சில பேர் உடனே ஜெயிலில் கொண்டே போட்டுருவாங்க. சில பேரை வந்து தண்டனையை வந்து ஒத்தி வைக்கிற மாதிரி வச்சு வழியில் விட்டுருப்பாங்க. சில பேருக்கு முதல் வந்து பிணையில் விட்டு நீங்கள் கிழமைக்கு இத்தனை தரம் இல்லை இத்தனை நாளைக்கு ஒருக்கா போலீஸில் போய் கையெழுத்து வைக்கணும். இந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதாவது குடிச்சிட்டு அடிச்சிருந்தா. மற்றது பெண்களுக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவையே காசு கொடுத்து, தங்கட காசையை கொடுத்து ஒரு படிப்பொண்டுக்கு போகணும். இவ்வளோ காலம் ஒன்று சொல்லி அனுப்புவாங்க. சில இடத்துல போய் இவை படிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் கட்டாயம் செய்யணும், செய்யாட்டி ஜெயிலில் போட்டுருவோம்னு சொல்லி. அதை விட என்ன ஒரு பெரிய ஒரு தண்டனை ஒன்று இருக்குது. ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலால் இருந்து வந்தவரை கூடி இப்போ இந்த நாட்டு சட்டம் வந்து வெளிநாட்டுக்காரர் இப்படி பிள்ளைகள் செய்து ஜெயிலில் போயிருந்தா, ரிஃப்யூஜியாக இருந்த ஆக்களுக்கு கூடி, அதாவது ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு கீழே அகதி அந்தஸ்து கிடைச்சி 10 வருஷ விசா, 10 வருஷம் இந்த நாட்டில் இருக்கலாம்ன்ற வதிவிட உரிமை உள்ளவர்களுக்கு கூடி அந்த காட்டை கேன்சல் பண்ணி போட்டு நேரடியாக ஜெயில் வாசல்ல இருந்தே கூட்டி கொண்டு வந்து இந்த கேம்பில் வச்சு எங்களோட சொந்த நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு முயற்சிகள் நடக்கும். அப்போ இதெல்லாம் வடிவாக யோசித்து பார்த்துட்டு கோபம் வந்தால் அடிக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல இயலாது. அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க. அதோட எண்ணம் உண்டு, நீங்கள் இந்த நாட்டு பிரஜை ஆகவில்லை என்று சொன்னால் அந்த சிட்டிசன் நீங்கள் கேட்க போய்க்கல இந்த பதிவு இருந்தால் அதுவும் உங்களுக்கு கரைச்சலாக இருக்கும் இந்த நாட்டு சிட்டிசனை நீங்கள் எடுக்கிறதுக்கு.